ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் செல்வா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அக்ஷன் பிரியாணியில் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். ஹோட்டல் அக்ஷன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மொகப்பேர் ஈஸ்ட், அதாவது 7S டிப்போ பக்கத்தில் இருந்து திருவள்ளூர் ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் இருக்குது. கடை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆச்சு. நான் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து சென்னையிலே இது ஒரே ஒரு கடை தான். ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. நம்ம கடையில் மெயினான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தான். பிரியாணிக்கு அடுத்து தான் வந்து ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா, தோசை, இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. மெயினாக நம்மளுக்கு வந்து பிரியாணி தான் ஃபேமஸ் இந்த நம்ம கடையில். மற்ற நாளில் விட சண்டேஸில் பார்த்திங்க அப்படின்னா சரியான க்ரௌடாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பிரியாணி டேஸ்ட்டுக்கும் குவான்டிட்டி தான் நம்ம இவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க. எல்லாமே ரெகுலர் கஸ்டமர், புது கஸ்டமர்ஸ் எல்லாமே வருவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே பார்த்திங்கன்னா எங்கள் அக்ஷன் பிரியாணி தான் ஃபேமஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈசிஆர், ஓஎம்ஆர், அடையாறு, பெருங்குளத்தூர் எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம கடையில் வந்து ஃபேமஸானது பிரியாணி மட்டும்தான். நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து சார் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாரு. கடையோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுப்பாரு. நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹேமா அல்டிமேட் ஃபுட் ஃபேக்ட்ரியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஆசான் பிரியாணி. உங்களுக்கே தெரியும், ஒரு வழியாக அடித்து பிடிச்சி அந்த ரஷ்ஷில் போய் வாங்கிட்டோம். நீங்கள் அந்த ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ தேர் திருவிழா மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு பசி டைமில் போயிட்டு நீங்கள் பிரியாணி வாங்கினா சத்தியமாக நான் இங்கே போக சொல்ல மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளால் வாங்குறதுக்கு எப்படியே மினிமம் 1 hour தான் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பிரியாணி இங்கே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆசான் பிரியாணி ஷாப்பில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours பிஃபோராக போயிடுங்க. இல்லைனா ஆர்டர் பண்ணிவிடுங்க, ப்ரீ புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரியாணி வாங்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தை. ஸோ ஒரு வழியாக நம்ம கையில் பிரியாணி வந்துருச்சு. முகப்பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட்டு டேஸ்ட்டில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரியாணி அப்படின்னா வந்து இந்த ஆசான் பிரியாணி அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ எப்படி தான் இருக்குது அந்த பிரியாணி, நம்மளும் சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் அண்ட் ஸ்வீட் இருக்குது. நம்ம இதோட டேஸ்ட் பார்த்துலாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த பிரியாணி வாங்கியிருக்கோம். நிறைய இடத்துல வந்து பிரியாணி நம்ம வாங்கியிருப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டதில்ல. ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், முகப்பேர் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் பல்காக ஏதாவது பார்ட்டிக்கு ஆர்டர் பண்ணனாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மினி பக்கெட் வாங்கியிருக்கோம், பார்த்துடலாம். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேங்க, ஒரு ரிக்வெஸ்ட்டு. நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, புதுசாக வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி, இதுக்கு மேலே போட போகிற வீடியோஸும் சரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பெல் பட்டன் மாதிரி இருக்கும், அதையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் உங்கள் கமெண்ட் போடுங்க. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்குது. தெரியாமல் போயிட்டு அந்த ரஷ்ஷில், ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டேக் அவே தான், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டு போகாதீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் மேடம் நீங்கள் ஹோம் ரிவ்யூ வந்து போடுறீங்க நிறைய வீடியோஸ் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. டேக் அவே உள்ள இடத்துல நம்மளால் வந்து வாங்கிட்டு தான் வந்து போட முடியும், வேறு வழி இல்லை. சூப்பராக கொடுத்துருக்காங்க பிரியாணி. அப்படியே போட போகிறோம். சூப்பராக இருக்குது. மை காட், கொட்டிடலாமா? அவ்வளோதான், கொட்டிட்டோம். பிரியாணி வந்துருச்சு. இதோட டேஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ ரஷ்ஷு வந்து இருக்காது இல்லையா? ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்துடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாவும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவையான ரைத்தா மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நான் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரெட் அல்வா, அதுவும் நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து கத்திரிக்காவை நான் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம தேவையானது போட்டாச்சு. இவங்கக்கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை, மட்டன் பிரியாணியும் இருக்குது. மட்டன் பிரியாணி நாங்கள் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து மட்டன் பிரியாணி. நான் இதையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன்.
ஸோ நம்ம ஒரு பாக்ஸில் வாங்கினோம்னா இப்படி தான் வரும் நம்மளுக்கு மட்டன் பிரியாணி. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா வேட்டையை? ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அந்த பிரெட் அல்வா நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன். நார்மலான ஒரு பிரெட் அல்வா நல்லா இருக்கேண்ணா. ஸோ பிரியாணி சாப்பிட்றலாம். எந்த பக்கம் வந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பீசஸ்லாம் நிறைய தான் வச்சுருக்காங்க. சிக்கன் பீஸ் வந்து நிறைய இருக்குது. எக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பிரியாணி தான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் பீஸ் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, நான் ரிவ்யூ பண்ணதில். கொஞ்சோண்டு இது கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம், ரைத்தா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ரைத்தாவில் வெள்ளரிக்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ஒரு வர்த்தான பிரியாணி தான். என்ன ஒன்றுனா சூடு ஆறிப்போச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே. இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. பிரியாணினாலே காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவுடர் போட்டிருக்காங்க, அந்த அரோமா எனக்கு நல்லா தெரியுது, ஃபீல் ஆகுது. அது என்ன பவுடர்னு தெரியல, ஏதோ ஒரு வாசனை பவுடர். அதாவது சில முஸ்லீம்ஸ் வந்து தனியாக அந்த பிரியாணியில் வந்து அவங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பவுடர் போடுவாங்க. அது நமக்கு சீக்ரெட்டாக இருக்கும், என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த அரோமா சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் இதில் நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி. ஸோ சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கனு, நல்லா ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் இந்த மீட்டு. நல்லா இதோட டேஸ்ட் வந்து சிக்கனில் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி போயிடலாம். மட்டன் பிரியாணிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எக் வச்சுருக்காங்க. மட்டன் பீசஸ்லாம் அந்த மேலே தெரியுது உங்களுக்கு. மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இதையும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறேன். மட்டன் பிரியாணி நம்ம இந்த மேரேஜ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி யாராவது முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வீட்டில் நம்ம மேரேஜ் வச்சாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ அந்த பிரியாணி டேஸ்ட்டு தான் இருக்குது, கல்யாண பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குது இது ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப பெரிய 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 பாத்திரம் வச்சு குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது இந்த மட்டன் பிரியாணி. வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த செஞ்சு அந்த பாத்திரம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. வெயிலுன்னு பார்க்காம க்யூ நின்று வாங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதுதான் டேஸ்ட் காரணம். அவ்வளோதான். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசான் பிரியாணி முகப்பேர் ஈஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக வந்து பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. உட்காந்து சாப்பிட முடியாது, நான் திரும்பியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாங்கிட்டு தான் வரணும். ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்கா அப்படின்னு எனக்கு இப்போ தெரியல, நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னாலும் ஒரு 1 hour பிஃபோர் வந்து போயிடுங்க. ஏன்னா க்யூவில் நின்று உங்களால் சமாளிக்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.